2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து சர்வீஸ் பண்ணலாமா, இன்னொரு ஆப்ஷன் வந்து ரைடுக்கு போகலாமா. இது ஏதோ சென்சார் ப்ராப்ளம் தான். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகி, வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. ஃபைனலாக நம்மளும் ஒரு பெரிய ரைட் கிளம்பிட்டோம் கைஸ். எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரைடு தான் பண்ண போகிறோம். நிறைய அட்வென்ச்சரஸான விஷயம், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ரைடில் நீங்களும் பார்க்கலாம். என் கூட வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஃபைனலாக நம்மளோட ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். இருங்க, பூஜை போட்டு அப்புறமா உங்களுக்கு போக போக நிறைய விஷயத்த ஒரு வாட்டியாக ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் கைஸ் எங்களுடைய கோயில். இதுதான் நம்மளுடைய கோயில். நம்மளுடைய வண்டி இங்கே தான் இருக்குது. பூஜை போட்டு தான் போகணுன்ட்டு ஒரு முடிவோடு இருக்கேன் கைஸ். காலையிலே செம்ம எக்ஸைட்டிங்கோடு இருக்கேன் இல்லையா, பார்த்தா எனக்கே தெரியுது. ஏன்னா ரைடுக்கு போகிறோம் இல்லையா, அதனால் அந்த எக்ஸைட்டிங். இது ஒரு ஹெல்மெட்ஸ்க்கா பேக்கில் வச்சுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இங்கே வேணா இருங்க. ஒருத்தனே இருந்தாவே இவ்வளோ பிரச்சனை கைஸ். ஓ, ஏன்னா நம்ம அங்கே உடச்சோம் பார்த்தீங்களா. இங்கே பெருசாக எதனால் நம்ம அங்கே உடச்சோன்னா, இங்கே வந்து பெருசாக இந்த கல் இல்லை, அதனால தான் அங்கே உடச்சிட்டு வந்தோம். ஓகே, ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. கடவுளே, எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. டஸ்ட் ஆகிடுச்சு கேஸ். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா. வாங்க கிளம்பலாம். கைஸ், ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாம் செட் பண்ணின்னு ஒன்றும் நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டியில் ப்ரெசண்ட்டு பெட்ரோல் இல்லை, போட்டே 2 நாள் ஆச்சு. அதனால தான் சரி ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது நான் 2வது வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதே டைலாக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க கிளம்பலாம். ஓய்யோ கைஸ், ப்ரெசண்ட் இங்கே பெட்ரோல் வந்து ஒரு 110க்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாடுக்கு போய் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ், ஃபைனலாக பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. ஓ, மார்னிங் பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது இல்லையா. எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான கிளைமேட்டாக இருக்குது கைஸ். பரவாயில்ல, இந்த கிளைமேட்டில் நம்ம ரைடுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். கைஸ், இப்போ தான் எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. நம்மளுடைய கூகுள் மேப், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் கூட இப்போ எடுத்துட்டோம். சின்ன பிரேக்னால் எல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ கிளம்பிட்டுருக்கோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஏற்காடுக்கு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆத்தூர் முருகன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம் கைஸ்.
ஆத்தூர் முருகன் டெம்பிளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 176 கிலோமீட்டர் இருக்குது. நான் டைரெக்டாகவே ஆத்தூர் முருகன் டெம்பிளுக்கு தான் கூகுள் மேப் போட்டிருந்தேன். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 9:48 இருக்குது. மார்னிங்கே செம்ம பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டோடு நம்ம கிளம்பிட்டுருக்கோம் கைஸ். உண்மையிலே இந்த ரைட் ஒரு 2 days முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கணும். ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூனால் நம்ம அந்த ரைடு ஒரு 2 நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஹெல்த் இஷ்யூ மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்டர்ன்ஷிப் கொஞ்சம் சிக்கலாக போயிடுச்சு. அதனால் கூட நம்ம ஒரு 2 days தள்ளி போட்டோம். என்ன சிக்கல்னா, நீங்கள் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வ்ளாக் பார்த்துருப்பீங்க. அங்கே நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நம்மளது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திருப்பும் இன்னொரு 2-3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம், அதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன கோவம்னு தெரில. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பெருசாக எனக்கும் தெரில. ஆனால் நேற்று வந்தவன் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒருத்தன் ஒரு விஷயம் 3 மாதத்துலேருந்து ட்ரை பண்ணுறவன், ஒருத்தன் வந்து ஒரே நாளில் முடிச்சுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கணக்கு தான் எங்களது ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது இல்லையா, ஒரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி எடுத்துன்னு போய் கொடுப்போம், அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வந்து கொடுப்போம், அது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு 3 மாதம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னும் வேறு அவங்கெல்லாம் ஒரே நாள் வந்தாங்க, அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துன்னு கொடுத்தாங்க, அப்போயே அப்ரூவ். என்ன கதைனே தெரில. சரி, அதனால தான் ஒரு 2 நாள் 3 நாள் சுற்றிட்டு இருந்தோம். ஃபைனலாக நேற்று தான் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா நம்மளும் இன்டர்ன்ஷிப் போய் ஆகணும். இன்டர்ன்ஷிப் போய் ஆகணும்னா ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி ஆகணும். நான் ஒரு 3 to 4 days லீவ் எடுத்துகிட்டு சரி இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நம்ம டைரெக்டாக போய் ஜாயின் ஆகலான்ட்டு இப்படி கேட்டிருந்தேன் கைஸ். அவங்களும் ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எங்கே போட்டிருந்தாங்கன்னா சென்னையில் தான் போட்டிருந்தாங்க கம்பெனியில். அங்கே தான் பேசியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. நான் அப்புறமா போயிட்டு மேம் இந்த மாதிரி முடியாது, இந்த மாதிரி யூடியூப் இருக்குது, யூடியூப்பும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும், நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு எதுவுமே பெருசாக ஒத்துக்கலை. அதுக்கப்புறமா அவங்களே கன்வின்ஸ் பண்ணி ஏதோ ஒத்துக்க வச்சேன் கைஸ். யூடியூப் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து அந்த லோக்கல்லே போட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் ஒரு 3 months நம்ம லோக்கலில் தான் பண்ண போகிறோம். இன்டர்ன்ஷிப்பும் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்மளோட ரைடும் பார்த்துக்க போகிறோம் கைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரைடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 days மேக்ஸிமம் போகும் தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க கைஸ், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எதுக்காக நம்ம அந்த காலேஜில் படித்தோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சே, இந்த மாதிரி ஒருத்தவங்களை சோதிக்கக்கூடாது. அதனால தான் நான் 2-3 நாளாகவே ரொம்ப டல்லாக தான் இருந்தேன். பச்சையாக பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க கைஸ், பச்சையாக பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கடுப்பான விஷயமே. கைஸ், நம்மளுடைய ஆத்தூர் முருகன் டெம்பிள் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நம்ம ஆத்தூர் முருகன் டெம்பிள் கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வழி இருக்குது. இங்கேயே நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு வழி வந்து இங்கேருந்து சேலம்லேருந்து ஆத்தூர் முருகன் டெம்பிள். செகண்ட் வழி வந்து ஊத்தங்கரை சைடு போகிற வழி கைஸ். அதுக்கப்புறமா எங்கள் சென்டரில் இந்த ஒரு மேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காரைமங்கலம் ரூட்டு வருது கைஸ். காரைமங்கலம் ரூட்டு வருது இல்லையா கைஸ்.
அந்த ரூட்டில் போய் பிரியும். இப்போ நம்ம ப்ரெசண்ட் வந்து சேலம் வழியாக தான் போயிட்டுருக்கோம். சேலம் வழியாக தான் போக போகிறோம். இன்னும் போகல, சேலம் வழியாக தான் போக போகிறோம் கைஸ். சேலம்லேருந்து அப்படி போய் அங்கே கன்வெர்ட் ஆகும். இப்போது இங்கே தெரியுது பார்த்தீங்களா 3 மேப். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஊத்தங்கரை ரூட்டு, அதுக்கப்புறமா காரைமங்கலம் ரூட்டு, அதுக்கப்புறமா இங்கே சேலமில் போயிட்டு அங்கே வந்து கட் ஆகுறது கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேலமுக்கு தான் போட்டுக்கணும். இப்போ நான் அங்கேயே ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன் கைஸ். எதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன்னா, நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ நான் கொஞ்சம் சரியில்லைன்னு நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்திருப்பேன். அதனால சரி கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டுருக்கோம் கைஸ். என்னப்பா இத்தனை பேர் ஒரே வாட்டி திறன்னு வந்திருக்காங்களே. ஓ, எல்லாம் காலேஜுக்கு போகிறான்னாங்களா? ஓகே ஓகே, காலேஜுக்கு போட்டோம். அவங்க காலேஜுக்கு போகிறாங்கன்னா நம்ம ரைடுக்கு போக போகிறோம். ஓஹோ கைஸ், ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள்லேருந்து எங்கள் வீட்டில் என்னென்ன ஆர்டர்ஸ் தெரியுமா கைஸ்? இந்த மாதிரி யார் ஸ்டாப் பண்ணாலும், யார் லிஃப்ட்டு கேட்டாலும் லிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாம் சேஃபான இடத்துல தங்கணும். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா 3 பேர் வச்சு செஞ்சாங்க என்ன. ஏன்னா ப்ரெசன்ட் நம்ம வந்து சோலோ ரைடு தான் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதனால தான் அப்படி இப்படி அது இதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ ப்ரெசன்ட் சோலோ ரைடு தான் பண்ணிகிட்ருக்கோம். யாரோட தயவும் இல்லாமல் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். எந்த ரிஸ்க்கு வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். எந்த ஹாப்பினஸ் வந்தாலும் நம்ம தான் சந்தோஷப்பட போகிறோம். எதுக்காக நான் சோலோ ரைடு இப்போ ப்ரிஃபர் பண்ணேன்னா, ஃபஸ்ட் ரைடே மேக்ஸிமம் சோலோ ரைடு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். யாருமே வரலையாப்பா? ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். இன்னும் நம்ம அங்கே போயிட்டு இன்னும் நிறைய விஷயமே நம்மளே ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதே நம்ம குரூப் ரைடு போனால் அது வேறு மாதிரி போகும். அதனால தான் சரி நம்ம சோலோ ரைடே பண்ணலான்ட்டு இப்போ நம்ம சோலோ ரைடு போயிட்டுருக்கோம் கைஸ். இருங்க, கண்ணாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தெரியும் இல்லையா யார் வராங்கோ யார் போகிறாங்கன்ட்டு. இல்லைனா கமெண்ட்ஸில் ஒருத்தர் கழுவி ஊற்றிட்டுருக்கீங்களே, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ஸ் கூட எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஓட்டுங்க, ஓப்பன் பண்ணி ஓட்டுடா, ஓப்பன் பண்ணி ஓட்டு தம்பி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்காக தான் கைஸ், இது உங்களுக்காகவே இருக்கட்டும், என்னோடய சேஃப்டிக்காக கூட. ஃபஸ்ட்டு நம்மளோட வண்டியில் பெட்ரோல் இல்லை, எங்கன்னா ஒரு ஹைவேல டேங்க் ஃபில் பண்ணி ஆகணும். ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ் ஹைவேக்கு வந்தாவே. ஏன்னா ஒரு ரேஸ் ட்ராக்குக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க, நானும் போவேன். நீயா நானான்ட்டு தூந்து போவோம். இன்னும் ஆமாம் கைஸ், இந்த ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்லேயே தான் சொல்லியிருந்துக்கணும். இப்போது நம்ம ஒரு 5000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம் நம்மளுடைய வண்டி வெற்றிகரமாக. நான் அந்த 5000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு எப்போ கிராஸ் ஆச்சுன்னா, நேற்று தான் கிராஸ் ஆச்சு தான் நினைக்கிறேன். 5000 கிலோமீட்டர்ஸ் நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அப்போ தான் கிராஸ் ஆகிருந்துச்சு. சரி போய் டைரெக்டாக சர்வீஸ் பண்ணலாமேன்னா, சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெருசாக நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை. அப்புறமே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம சர்வீஸ் பண்ணலாமா இல்லை ரைடுக்கு போகலாமா. 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து சர்வீஸ் பண்ணலாமா, இன்னொரு ஆப்ஷன் வந்து ரைடுக்கு போகலாமான்ட்டு. சரி நம்ம எல்லாம் சர்வீஸே பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் யோசித்தேன் கைஸ். நம்ம பெருசாக எந்த ரைடுமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு ரைட் பண்ணலாம், அப்புறமா சர்வீஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரைடு தான் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். சாரிடா தம்பி, ஒன்றும் நினச்சிக்காத. ரைடுக்கு போயிட்டு வந்த அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக உன்னை சர்வீஸ் சென்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணுறேன்.
கைஸ் ஃபைனலாக மெயின் ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எப்படி போகணும்? இப்படி தானா? இருங்க கைஸ், நம்மளோட டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம எங்கே பெட்ரோல் போட போகிறோம் நம்மளுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். நான் டேங்க் ஃபில் பண்ணிடணும். எக்ஸாக்டாக 10 லிட்டர் போட்டிருக்கோம் கைஸ். ஆச்சுண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் ஃபைனலாக பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. டேங்க் ஃபில் பண்ணால் தான் கைஸ் ஒரு சந்தோஷம் தெரியுது. ஆனால் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எதுவுமே காட்டல. நான் ஒரு 3 to 4 லிட்டர்ஸ்லாம் போட்டிருந்தேன். அப்போல்லாம் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு கைஸ். நான் என்ன நினச்சேன், சரி இது ஏதோ சென்சார் ப்ராப்ளம் தான், ஒன்றும் போச்சுன்னா நம்மளோட சர்வீஸ் சென்டருக்கு தான் போய் ரெடி பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ டேங்க் ஃபில் பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்சார்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:13 ஆகிட்டுருக்கு. இன்னும் ரோல் ஆகுது கைஸ். இப்போது நம்ம என்னென்ன பேக் கேரி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரக்கிங் பேக் ஒன்று கேரி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஐட்டமே கைஸ். 5 ஐட்டத்துக்கிட்ட நம்ம லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்மளோட ட்ரக்கிங் பேக், அதுக்கப்புறமா நம்மளோட செயின் லூப் ஆஸ் வெல் அஸ் செயின் கிளீனர், அதுக்கப்புறமா ஒன்று மொபைல் ஹோல்டர், கிராஷ் கார்ட், இன்னொரு ஐட்டம் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு ஞாபகம் வரல, அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். 5 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அதே ஒரு 10K கிட்ட வந்துடுச்சு. அதுக்கப்புறமா சரி இன்னும் சர்வீஸும் நெருங்கிடுச்சு. இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறமா தான் நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். நம்ம அதெல்லாம் செலவு பண்ணது அப்புறமா நம்ம இந்த சர்வீஸே நான் மறந்துட்டேன். என்ன சர்வீஸுன்னு யோசிச்சுருந்தா நான் சர்வீஸ் வருதுன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு 5000 கிலோமீட்டர் நம்மளுடைய வண்டி கிராஸ் ஆகிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு போன விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், போன விலாக்லேயும் இல்லைன்னா திருத்தணி விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. 3 செக்ஷன்ஸ்னால் 3 டைப் ஆஃப் கலர் இருக்குது நம்மளுடைய கூகுள் மேப்பில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலர்னால் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலர். இந்த கலர் இருந்துச்சுன்னா ரோடு வந்து காலியாக இருக்கும். அப்புறமா எல்லோ கலர். எல்லோ கலர்னால் ரோடு வந்து லைட்டாக ரெஷ்ஷாக இருக்கும். லைட்டாக ரெஷ்ஷானால் ஓரளவுக்கு ரெஷ்ஷாக இருக்கும். ரெட் கலர்னால் ஓவர் டிராஃபிக் ஜாமாக இருக்கும். 3 கலர்ஸ் இருக்கும். இப்போ வந்து இங்கே எல்லோ கலர் காடி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லைட்டாக தான் ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு அளவுக்கு இல்லை, அங்கெல்லாம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய கூகுள் மேப் ரெஷ்ஷுன்னு காட்டிகிட்ருக்கு. இப்போ அங்கெல்லாம் ப்ளூவாக இருக்குது. ரெட் இருந்துச்சுன்னா அங்கே ஃபுல்லு டிராஃபிக் ஜாம், அப்படி தான் இருக்கும். பரவாயில்லப்பா. கைஸ் இப்போது நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த ரைடில் நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 600 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் 6 மாதத்தில் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு தெரியும். ஆனால் உங்களால், நீங்கள் மனசு வச்சா உங்களால் முடியாது எதுவுமே இல்லை இல்லையா?